திரும்பி வந்தாச்சு. இது ஸ்டோன் பீட் ஒன் சாக்கமோட்டோ டேஸோட முந்தைய எபிசோட்ல சின்னும் சாக்கமோட்டோவும் சைனா டவுன் போகும்போது லூ அப்படின்னு ஒரு பொண்ணை காப்பாத்திருப்பாங்க. அவ ஒரு மாஃபியா கேங்கோட பொண்ணு. அவளோட அப்பா அம்மாவை போட்டு தள்ளிட்டு அவங்க பிளாக் மார்க்கெட்ல ஏற்படுத்தின டீல்ஸ், அக்ரிமெண்ட், கான்டாக்ட்ஸ், கோல்டு, வைரோன் இப்படி நிறைய விஷயத்த ஒரு ரூம்ல விட்டு பூஜிட்டாங்க. அதை திறக்கிறதுக்கான கீயை தன்னோட பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு அவங்க இறந்து போயிட அதை அடைஞ்சா பிளாக் மார்க்கெட்டோட மொத்த மதிப்பும் அதிகாரமும் என் கையில வரும் அப்படின்னு சொல்லிட்டு வேங்க அப்படின்றவன் இந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காகவும் அவகிட்ட இருக்கிற சாவியை அபகரிக்கிறதுக்காகவும் நிறைய ஆளுங்களை ஏவி விடுறான். அந்த பொண்ணை காப்பாத்தி கடைசியில் அந்த ரூம்குள்ள என்ன இருக்குன்றத போன எபிசோட்ல நம்ம பசங்க பார்த்திருப்பாங்க. இந்த விஷயம் மேல எடுத்து தெரிய வர சாக்கமோட்டோ சின்ன அவ கூட இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாரோட தலைக்கும் வேலை வச்சுட்டாங்க. இவங்களை பிடிக்கிறதுக்காக நிறைய பவுண்டி ஹண்டர்ஸ், அசசின்ஸ்லாம் வருவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோக்கான மினிமம் லைக்ஸ் 15. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலங்காத்தால கடையை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு சின்ன செக் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம்ல லூக்கு என்னென்ன பொருள் எங்கெங்க வைக்கணும்னு தெரியாம தேவையில்லாத பொருள் ஜூஸ்லாம் தூக்கி கீழே வச்சுட்டு சோப்பு, துணி பவுடர் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கா. இன்னும் இது போல இன்னும் நிறைய இருக்கு. இதெல்லாம் சின்ன பார்த்துட்டு காண்டாயிட்டு இதெல்லாம் தேராது, இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு சாக்கமோட்டோ கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண அவரு வழக்கத்தை விட வித்தியாசமா நடந்துக்கிறாரு. பேச்சும் அதிகமா இருக்கு. சின்னக்கு ஒரு பக்கம் ஒண்ணுமே புரியாம முழிக்கிறான். அப்போ அந்த டைம் கடையை ஓபன் பண்ணிட்டு சாக்கமோட்டோ உள்ள வராரு. குத்து கலாட்டம் கண் இதெல்லாம் உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா இப்பதான் சாக்கமோட்டோ உள்ள வராரு அப்படின்னா இது யாரு டபுள் ஆக்ஷனான்னு சொல்லிட்டு இவங்க தான் இந்த பக்கம் பதறாங்க, திணறாங்க. பட் சாக்கமோட்டோ ரொம்ப கூலா இருக்காரு. பழைய சாக்கமோட்டோ தன்னோட உண்மையான உருவத்தை காமிக்க இது யாரு அப்படின்னா சாக்கமோட்டோட ஃப்ரெண்டு நாகமோ. பல வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்திருக்காங்க. இப்போ ஒரு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. பட் அப்பப்ப கடைக்கு வருவாரு. இப்போ எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா சாக்கமோட்டோவோட தலைக்கு இது வேலை வச்சிருக்காங்கல்ல அதை தெரியப்படுறதுக்காக வந்திருக்காங்க. ஆல்ரெடி ஒரு கேங்க போட்டு தள்ளிருக்காங்க. இப்போ வேங் மேல வேலை கை வச்சனால மேல இடம் இவரோட தலைக்கு வேலை வச்சிருக்காங்க. 1 பில்லியன் என்ன இன்னும் ஆர்டர் கொடுக்கல. ஆனா அதுக்கே பாதி பேர் இப்போ உன்னதான் தேடிட்டு இருப்பாங்க. அவ அப்படி சொல்லிட்டு இருக்க கதை ஓபன் பண்ணிட்டு பீஸா ஆர்டர் வருது. இவங்க ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருக்க சின்னக்கு மட்டும் அந்த பீஸா பாய் என்ன மனசுல நினைக்கிறான்றது கேக்குது. மொட்டா பசங்க, நான் யாரு என்னன்னு கூட தெரியல, பக்கத்துல தான் நிக்கிறேன். ஆனா இவ்வளவு அலட்சியமா இருக்காங்க. இன்னைக்கு உங்க கதையை முடிக்கிறேன்டா. படக்குன்னு கத்தி எடுத்து சின்ன சுதாரிக்கிறதுக்குள்ள நாக்கமாவை பிடிச்சிடறான். யாராவது அசைஞ்சிங்க முடிச்சு விட்டுருன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்க சாக்கமோட கண்டுக்கவே இல்லை. அவ அதுல காண்டாக அந்த சின்ன டைவர்ஷனை பயன்படுத்தி நாக்கமோ அவனை முடிச்சு விட்டுறாரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நாக்கமோ வந்து உட்கார வச்சு கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா அவன் ரொம்ப பொய் பேசுறான், அவ்வளவு விசித்திரமா இருக்கான். அவன் மைண்ட் என்னென்ன இருக்குன்றத வந்து ரீட் பண்ண முடியல சின்னால. அந்த ஒரு காரணத்தினால அவனை பிடிச்சி உட்கார வச்சு கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இப்போ இந்த பீஸா பாய் போட்டு தள்ள வந்ததை பார்த்து உண்மையாவே சாக்கமோட்டோட தலைக்கு வேலை வச்சிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. நாலு பேரும் உசுரோட இருந்தா பாப்போம்னு சொல்லிட்டு பீஸா பாய் அப்படியே தூக்கிட்டு போயிடறான். இந்த சம்பவத்தை எல்லாத்தையும் பீஸால ஃபிக்ஸ் பண்ண வச்ச மைக்ரோ கேமரானால அசோசியேஷன் இது எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. அதுல ஒருத்தன் எப்பா நீங்க சொன்ன மாதிரி வந்த அளவுக்கு ஒர்த் மாதிரியும் தெரியல, டேஞ்சர் மாதிரியும் தெரியல, பின்னாடி இருந்தா அந்த பயப்புள்ள நாக்கமாவை கூட ஏதாவது கன்சிடர் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது சாக்கமோட்டோவை பத்தி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அவன் ஒரு காலத்துல லெஜெண்டரி அசசினா இருந்தான். இந்த பக்கம் ஒருத்தன் சொல்லிட்டு இருக்க டக்குனு கேமரால இன்னொரு வாட்டி என்ன இப்படி கண்காணிச்சுட்டோ தொந்தரவு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நரகனா என்னன்னு காமிக்க வேண்டியது இருக்கும். கேமரால ஒரு புல்லட்டை இறக்கணும். பூரா பயலுங்களும் கலங்கி போயிட்டாங்க. கேமரா வச்சது இன்னும் அவன் கண்டுபிடிக்கலான்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அன்னைக்கு சாயந்தரம் சின்ன சாக்கமோட்டோ உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னதான் நாக்கமோ நம்ம நம்பலனாலும் இன்னைக்கு அவன் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மை. நம்ம நிறைய ஹிட்மேனை பார்த்தோம். நமக்கு யார் நம்ம எதிரின்னு கூட தெரியாது. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துக்கு சாக்கமோட்டோட மனைவியும் அவங்க குழந்தையும் வராங்க. நாளைக்கு சுகர் பார்க்ல பிங்க் பன்னியோட ஷோ ஒன்று இருக்கு போல. அதுக்கு பேர் சுகர். அதுனா ஹானாக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கா. அந்த ஷோ நாளைக்கு தான் நடக்குது சுகர் பார்க்ல. ஆனா சாக்கமோட்டோ ஏதோ சுத்தமா மறந்துட்டாரு. இப்ப வேற எதிரிகள் அதிகமாயிட்டாங்க. எங்க இருந்து வருவான் ஏகப்பட்ட கலோபரத்துல எப்படி உங்களை காப்பாற்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க அடுத்த நாள் பார்க்ல பாத்தீங்க அப்படின்னா செம கும்மாலம். சின்ன கூட சேர்ந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கான பிளான் என்ன அப்படின்னா இவ்வளவு பெரிய கூட்டத்துல யார் எங்க இருந்து வேணாலும் வந்து சாக்கமோட்டோ போட்டு தள்ள வரலாம். எவன் எதுன்னே தெரியாது. அதனால சாக்கமோட்டோவை ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ண விட்டுட்டு லூவும் சின்னும் வந்து அண்டர் கவர்ல அவரை ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. அவரை சுத்தி 30 மீட்டருக்குள்ள யார் வந்து ஒரு கெட்ட எண்ணங்களோட இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சு சாக்கமோட்டோ கிட்ட சொல்லுவாப்ல. அப்படி சின்ன பார்த்துட்டே வர ஒருத்தன் மட்டும் கிளீனிங் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மாப்பு தண்ணி வண்டியை தள்ளிக்கிட்டு அவர் கிட்ட வரான். என்னதான் அவனை பாக்குறப்ப சந்தேகப்படக்கூடிய ஆளா இல்லைன்னா கூட அவன் மனசுல என்ன நினைக்கிறான்ற விஷயம் அப்படியே சின்னுக்கு கேக்குது. சின்ன தலைவன் கிட்ட ஃபார்வர்ட் பண்ண அவன் வரதை நோட் பண்ணிட்டு சாக்கமோட்டோ அவனை திரும்பி கூட பார்க்காம கையில இந்த பெண்ணு மூலியமா அவனை குத்திறாரு. பயப்புல அங்கேயே சரிஞ்சிட இவங்க ரெண்டு பேரும் அவனை தூக்கி வண்டியில போட்டுக்கிட்டு பக்கத்துல இருந்த காட்டுக்குள்ள போயிறாங்க. கடைசியில பார்த்தா அந்த பெண்ணு குத்திட்டு நிக்கிதே தவிர எந்த ஒரு உறுப்புலையுமே படல. உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. இந்த விஷயத்த ஜோக்கர் மாதிரி மேக்கப் போட்டு இருந்த ஃப்ரீக் பாக்குறான். இவன் தான் இதுக்கு முந்தின சீன்ல சாக்கமோட்டோ வேவ் பார்த்த மேல் அடைந்துச்சுல அசோசியேஷன் அதுல ஒரு மெம்பரா உட்காந்துருந்தான். அவனோட ஃபுல் ஐடென்டிட்டி வந்து தெரியல. சின்ன பக்கத்துல இருந்தா கூட ஏதோ ஒரு டவுட்டா சம்திங் ராங் அப்படின்னு தோணுதே தவிர அவனோட மைண்ட் வந்து ரீட் பண்ண முடியல. அடுத்த சீன்ல எல்லாரும் ரோலர் கோஸ்டர்ல சாக்கமோட்டோட ஃபேமிலி சின்னு லூ அப்புறம் அந்த ஃப்ரீக் கூட இருக்கான். சின்ன மைண்டை ரீட் பண்ணிட்டு அங்க இருக்கவங்க யாரும் ஆபத்தானவங்க இல்லைன்னு சொல்லி முடிக்க லூக்கு மட்டும் அந்த ஃப்ரீக்கை பாக்குறப்ப ஏதோ சந்தேகமா இருக்கு. அதை சின்ன கிட்ட சொல்ல அவன் மூஞ்ச பார்த்ததும் கண்டுபிடிச்சிடறான். ரோலர் கோஸ்டர் ஏற ஆரம்பிக்க சாக்கமோட்டோவை காப்பாற்றணுன்றதுக்காக எதையும் யோசிக்காம அவனை பிடிச்சி தள்ளி விட இவனும் கீழே விட ரெண்டு பேரும் ரோலர் கோஸ்டரோட ட்ராக்ல வந்து விடுறாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சிக்க ஃப்ரீக்கோட சிக்னேச்சர் ஸ்டைல் அப்படிங்கிறது பாய்சன் நடந்த ஒரு ஸ்டீல். பேசிட்டு இருக்கும் போது எதிர்பார்க்காத நேரத்துல ஸ்டீலை வச்சு தாக்க
மூணுல ஒண்ணு கீழே கீச்சிடுது. சின்னால ஏந்திருக்க முடியல, அங்கே படுத்துறான். பேரலைஸ் பண்ணக்கூடிய பாய்சன் உடம்பு முழுக்க பரவ கண்ணெல்லாம் எரியுது, செவக்குது. ஃப்ரீக்கு சாக்கமோட்டோவை பாக்குறப்ப எந்த அளவுக்கு உசுறு பயம் கண்ணில் தெரிஞ்சிச்சோ அதே போலதான் உனக்கு இப்ப தெரியுது. அந்த பயத்திலே நீ ஒழுங்கா கான்சன்ட்ரேட் பண்ணாம தான் இப்ப நீ இப்படி கீழே கிடக்க. அனுபவின்னு சொல்ல, சின்ன நீ சொன்னது வேணா உண்மையா இருக்கலாம், அவருக்கு உயிர் பயம் அப்படின்றது இருக்கலாம். அவரு தன்னோட குடும்பத்துக்காகவே வாழ்றாரு, அவங்களை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணமும் நோக்கமும் அவருக்குள்ள இருக்கு. அவரை பத்தி உனக்கு என்ன முழுசா தெரியலன்னு பேசிட்டு இருக்க. பின்னாடி ரோலர் கோஸ்டர் வருது. அந்த கட்டத்துல பாய்சனை மீறி சின்ன அங்கிருந்து தப்பிக்க ரோலர் கோஸ்டர் மேல ஏறிக்கிட்டு ஃப்ரீக்க பிடிச்சிக்கிறான். சுத்தி நிறைய பேரோட குரல் கேட்க ஃப்ரீக்க பிடிச்சிக்கிட்டு அங்கிருந்து கீழே குதிச்சிடறான். பட் இந்த முறை இவனுக்கு குதிக்கும் போது சுகர் பார்க்கோட ஃபேவரட் சுகர் பனி ஷோ நடக்குது. சின்ன சுகர் பனி காஸ்டியூம் போட்டுக்கிட்டு அவங்க கூட ஃபைட் பண்ண சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் தெரிச்சு ஓடி இருப்பாங்கன்னு பார்த்தா அதையே வந்து ஆரவாரம் பண்ணிட்டு கத்திங்க நடக்கிறானுங்க. இது எல்லாம் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு என்ஜாய் பண்றாங்க. அதுல ஒரு ஃபேமிலியா சாக்கமோட்டோட ஃபேமிலியும் இருக்கு. பாய்சனை கொடுத்து பேரலைஸ் ஆயிருப்பான்னு பார்த்தா போச்சுன்னு கொடுக்குறான். ஃப்ரீக்கு அந்த பக்கம் திணற இவன் எந்த பக்கம் திரும்பினாலும் அக்யூரேட்டா திரும்பி பொழந்து கட்டுறான். இந்த பக்கம் சாக்கமோட்டோ அவன் எங்க நிக்கிறான், எந்த பக்கம் திரும்புறான், எப்படி அடிக்கணும்ன்ற எல்லாத்தையுமே ஒரு கமெண்டா கொடுக்க சின்ன அதை கேட்டு தெளிவா மூவ் பண்ணி அடிக்கிறான். இதுல ஆடியன்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு சியர் பண்ண இன்னும் குதூகலம் ஆயிடுது. கடைசியா விளையாடல விரல சுத்தி அடிக்க அங்கேயே ஃப்ரீக்கு மாட்ட. இந்த எபிசோட்ல சாக்கமோட்டோவையும் தாண்டி சின்னோட ஹீரோயிசம் வந்து பீக்ல இருந்துச்சு. அதே சமயம் அந்த பார்க்குக்கு இன்னும் 2 அசசின்ஸ் வராங்க. கண்ணாடி போட்டுக்கிட்டு வாட்டர் சாட்டமா ஒரு ஆளு கூட ஒரு பொண்ணு ஒருத்தி. இந்த பெருசும் சாக்கமோட்டோவும் ஆரம்ப காலகட்டத்துல அசசின்ஸ் ட்ரைனிங் சென்டர்ல ஒன்னாவே மீட் பண்ணிருக்காங்க. 2 பேருமே ட்ரைனியா இருக்கும்போது இங்கேயும் அங்கேயுமா நிறைய இடத்துக்கு போறது, ஒன்னா குளிக்கிறது. சாக்கமோட்டோ அப்பயே ரொம்ப ஃபேமஸான ஆளுன்றனால இவரே ஒன்னடா வந்து பேசுறது, சாப்பிடும்போது ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஆனா நாட்போக்கில் பிரிஞ்சுட்டாங்க. அந்த கூட வந்த பொண்ணுக்கு இவர் மேல ஒரு கிரஷ். அது மட்டும் இல்லாம சாக்கமோட்டோவை பார்க்கணும், ஏன்னா ஹிட்மேன் லெஜண்ட் அப்படின்றதுனால அது ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு தெரியுது. 2 பேரும் புருஷ முன்னாடியுமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்கிட்டு ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரீக்க பிடிச்சி கட்டி போட்டுறாங்க. அவங்க கிட்ட இருந்த பாய்சன் முறிவு மருந்துனால இப்ப சின்னுக்கு பரவாயில்ல. அவனை விசாரிக்கிறப்ப தெரிய வர விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் பண்றது டான் டெங் கை அப்படின்ற ஒரு ஏஜென்சி, மறைமுகமா செயல்படக்கூடிய அசசின்ஸ் ஏஜென்சி குரூப். இவங்க தான் சாக்கமோட்டோவை போட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு அவரோட தலைக்கு பவுண்டி எல்லாம் செட் பண்ணுது. ஃப்ரீக்கையும் அதனால தான் அவங்க ஹையர் பண்ணிருக்காங்க. ஒரு அசசின் அப்படின்னா அவன் JAA ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். JAA அப்படின்னா ஜாப்பனீஸ் அசசின் அசோசியேஷன். சின்ன மாதிரி அவங்கிட்டே அந்த லைசன்ஸ் இருக்கு. அவன் அந்த கேங்ல ஒரு ஆள் கிடையாது, அந்த கேங்கால ஹையர் பண்ணப்பட்ட ஒருத்தவன் அப்படின்றதுனால சாக்கமோட்டோ கேட்டவனே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். அப்போ ஆனாவும் சாக்கமோட்டோட மனைவியும் வராங்க. கட்டி போட்டுக்கிறத பார்த்துட்டு கேட்க சின்ன உள்ள புகுந்து அடுத்த ஷோக்கான ரிகர்சல் இங்க ஓடிட்டு இருக்கு, அதான் பார்க்க போதும் சொல்லி சமாளிச்சிட்டான். சரி வாங்க அடுத்த ரைட பார்க்கலாம் சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. ஆனா போறப்ப அவன் மேல ஸ்டிக்கரை ஓடி விட்டுட்டு போறா. சூப்பரா நடிச்சிங்க எங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி போட்டபடியே அவனை எதுவும் செய்யாம அப்படியே அங்கிருந்து போயிடறாங்க. அவன் அசால்ட்டா அதை பிரிச்சுக்கிட்டு ரெஸ்டும் போறப்ப அங்க அந்த பெருசும் பொண்ணும் வராங்க. இப்படி கோட்டையை விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லி திட்டுறாங்க. அங்க கூட அதுங்க ரெண்டும் உட்காந்து புருஷ மாட்டுமே சண்டை தான் போட்டுட்டு இருக்குங்க. அதே சமயம் அந்த ஐ டிராப்ஸ் போட்டதுனால சின்னுக்கு யாரு பக்கத்துல என்ன நினைக்கிறா அப்படின்னு அந்த மைண்ட் பவர் வந்து ஒர்க் ஆகல. அன்னைக்கு எல்லா இடத்துலயும் சுத்தி பார்த்துட்டு ஈவினிங்கா ஹண்டட் மேன்ஷன் அப்படின்ற ஹாரர் பிளேஸ்க்கு வராங்க. இந்த இடத்த பார்த்ததும் சின்னுலும் நடுங்குறாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் அட்டாக் பண்றாங்க. இதுக்குள்ள போனோம் அப்படின்னா ஜாம்பின்ற கெட்டப்ல எவன் ஹிட்மேன்னே தெரியாது. எல்லாருமே போட்டுதல தான் வருவாங்க. இது அந்த ஜோடிக்கும் தெரியும். ஜாம்பி கெட்டப்ல இருக்கிற நர்ஸ் ஒருத்தி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி உள்ள கூட்டிட்டு போக ஒரு ஹிட்மேனா வர ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல ஒருத்தனை அடிச்சு போட அடுத்த ஒரு 4 பேர் வராங்க. அவங்களும் முடிச்சு விட்டுட்டு முன்னேற ஹானா குட்டி என்ஜாய் பண்றா. லூ ஒரு பக்கம் பிபி ஏறுதுன்னு சொல்லிவிட்டு மாத்திரன்ற பேர்ல டானிக் எடுத்து மடக்கு குடிக்கிறா. என்ன ஏதுன்னு சொல்லி சின்ன கேட்டான்னு சொல்ல மாட்டா. மொத்த பாட்டிலையும் காலி பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது மாத்து மருந்துலாம் கிடையாது, வேற ஏதோ. அந்த மயக்கத்திலேயே சும்மா இல்லாம பக்கத்துல ஏதோ சத்தம் வருதுன்னு சொல்லி போட்டு கண்ட்ரோல் ரூமோட டோரை ஓபன் பண்ணிட எக்கச்சக்கமான ஜாம்பிஸ் வேட்டைக்காக வெறி கொண்டு இருக்காங்க. முதுமுதுன்னு ஆட்கள் வர இந்த சண்டையில சாக்கமோட்டோ அங்கிள் கிட்டையும் அவரோட ஃபேமிலி லூ சின்ன எல்லாரும் அந்த பொண்ணுகிட்ட மாட்டிக்கிறாங்க. அங்கிள் சாக்கமோட்டோ போட்டு பொழந்து கட்டுறாரு. இவருக்கு இவங்க மேல என்ன காண்டுனா 2 பேரும் அசசின்ஸ் ட்ரைனிங் சென்டர்ல இருக்கும்போது வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நிறைய சாக்லேட்லாம் வரும். ஃபீமேல் அசசின்ஸ்லாம் நிறைய கொண்டு வந்து கொடுப்பாங்க. சாக்கமோட்டோக்கும் சரி நாக்குமோக்கும் சரி நிறைய சாக்லேட் வரும். இவருக்கு எதுவுமே வராது. அசசின்ஸ் அப்படின்னா நல்லா கெத்தா நல்லா மொரட்டுத்தனமா நல்லா மாடு மாதிரி இருக்கணும், மொரட்டுத்தனம் பிடிவாதெல்லாம் இருக்கணும். வேலண்டைன்ஸ் டே அப்படின்னா சாக்லேட் பாய்ஸ் மட்டும் தான் கொண்டாடுவாங்க அப்படின்னு ஒரு நினைப்பு. அசசின்ஸ் தான் இருக்கு நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா பேசினாலும் மனசுக்குள்ள வந்து சாக்கமோட்டோக்கு முன்னாடி உள்ள சாக்லேட் எடுத்து நமக்கு வரலையேன்னு சொல்லிட்டு ஒரு பொறாம. நாட்போக்கில் அதுவே இப்ப இங்க வந்து நிக்குது. அங்களோட சிக்னேச்சர் ஸ்டைல் அப்படிங்கிறது கையில எல்லாம் பாம் மாரி ஒன்னு செட்டப் இருக்கும். ஒவ்வொரு குத்துலயும் ஃபோர்ஸோட வெடிக்கும். அப்படியே அது மட்டும் இல்லாம பாம் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு வச்சிருப்பாப்ல. இதெல்லாம் பயன்படுத்தி சாக்கமோட்டோ போட்டு பொழந்து கட்ட ஸ்டார்டிங் ஆஃப் தி ஸ்டேஜஸ்ல அவருக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. இது யாரு ஏன் இப்படி அடிக்கிறான் அப்படின்னு எந்த ஐடியாவுமே கிடையாது. ஒன்ஸ் பிளாஷ்பேக் சொன்னதுக்கு அப்புறம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. 5 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆனதால என்னவோ உன்னால இப்ப ஃபைட் பண்ணவே முடியல, நல்லா கொழுத்து போயிட்டு மாடு மாதிரி இருக்க, தொப்பை போட்டுருக்கு, ஃபிட்னஸ் இல்ல, என்ன ஞாபகம் இல்லைன்னு சொன்னல நீ, இனிமே நீ ஞாபகம் வச்சிருப்ப. பேசிட்டே தென்னாவட்டில போட்டு அடிச்சு நொறுக்கிறான். அதே சமயம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சாக்கமோட்டோட மனைவியும் குழந்தையும் மயக்கமடை வச்சுட்டு அந்த பொண்ணு சின்னியை போட்டு கட்டி போட்டு வச்சிடறா. சின்ன காப்பாத்தணும்னா ஒவ்வொரு 10 செகண்டுக்கும் அவளை அடிக்கணும் போல, ஏன்னா அடிச்சு நீ அவளை காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அரை போதையில இருக்கிற லூ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவ சின்ன குழந்தையாட்ட அழுகிறா. மேல சாக்கமோட்டோக்கு தன்னோட ஃபேமிலி சின்ன லூவோட ஞாபகம் வருது. அங்கிள் அடிச்ச அடியில சாக்கமோட்டோட சோலி முடிஞ்சிச்சு, இனிமேல அவன் திரும்பி வரமாட்டான்னு சொல்லிட்டு சிகரெட்டை பத்த வைக்கிற சமயம் சாக்கமோட்டோ பழைய மாதிரி திரும்பி வராரு. இவரோட பாம்ல இருக்கிற
தேவைங்கிற எல்லா இன்கிரிடியன்ட்டையும் தெளிவா சொல்ல கேட்டுட்டு அவன் மெர்சல் ஆயிட்டான். ஏன்னா இந்த விஷயத்தை அசசின் ட்ரைனிங் சென்டர்ல ஒன்னா படிக்கிறப்ப சொன்னது. இதுக்கப்புறம் கதையில என்ன ஆச்சுங்கிற விஷயத்தை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல அனிமீஸ், கார்ட்டூன், அனிமேட்டட் சீரிஸோட தமிழ் ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன்லாம் நம்ம சேனல்ல இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.